டெட் எக்ஸாம் முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்? வாட் டு நெக்ஸ்ட். அந்த கேள்வியிலே உங்களுக்கான பதில் இருக்கு. வாட் டு நெக்ஸ்ட் அப்படின்னா டெட் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம். அடுத்து என்ன எக்ஸாம் வரப்போகுது? வாட் டு நெக்ஸ்ட். அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படி தான் கேட்குறீங்க. அடுத்து என்ன வருதோ அதை தான் நம்ம செய்யணும். வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. நம்மளோட டிஆர்பி போர்டில் இருந்து வரக்கூடிய ஒரே நோட்டிஃபிகேஷன் எதுக்கு போனா பிஓ நோட்டிஃபிகேஷன் தான் பார்த்தோன்னா அடுத்ததான் வரப்போகுது. அடுத்தது தான் அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் நமக்கு எதுக்கு தயாராகணும் அப்படின்றது தான் உங்களோட கேள்வியா இருக்கு. அந்த கேள்விக்கான பதில் என்னவா இருக்கு? எது நோட்டிஃபிகேஷன் முதல்ல வருதோ அந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம முதல்ல தயாராகணும். அடுத்தடுத்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ல நம்மளை தாண்டி அது நம்மளை இழுத்துட்டு போய் வேக வேகமாக விட்டுரும். ஃபர்ஸ்ட் ஒன்றுத்தை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நான் இதையும் பண்ணுவேன், பிஓ எக்ஸாமும் படிப்பேன், டிஎன்பிஎஸ்சியும் படிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட முட்டாள்தனத்தான வேலைகளை இங்கே நீங்கள் காட்டாதீங்க. முதல்ல நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம், குரூப் 4 எக்ஸாம் வரப்போகுதுன்னா அந்த எக்ஸாம் எப்போ வரப்போகுது? அது நமக்கு மே, ஜூன், ஜூலை ஆக போகுது. ஆனால் பிஓ எக்ஸாம் வரப்போகுதுன்னா அது எப்போ வரப்போகுது? நமக்கு மார்ச் மாதம் அல்லது ஏப்ரல் மாதம் எக்ஸாம் நடக்குது. அப்போ நம்ம எதை நோக்கி போகணும்? பிஓ எக்ஸாம் நோக்கி தான் நம்மளோட முயற்சியான வேகத்தை வந்து கொடுக்கணும். இதுவும் பண்ணுறேன், அதுவும் பண்ணுறேன். இத்தனை நாள் தோற்றதுக்கு என்ன காரணம்? இதுவும் பண்ணுறேன், அதுவும் பண்ணுறேன்னு எதுவுமே பண்ணாததான ஒரு காரணமாக இருக்குது. அதே தப்பை திருப்பி செய்யாதீங்க. எந்த ஒரு செயலையும் ஒரு தெளிவான முடிவெடுங்க. தெளிவாக முடிச்சு எடுத்து பிஓ எக்ஸாம்னா பிஓ எக்ஸாம், அப்படி இல்லையா டிஎன்பிஎஸ்சியா டிஎன்பிஎஸ்சி, யூஜிடிஆர்பியா யூஜிடிஆர்பி, ஏதாவது ஒன்றுத்தை மட்டும் தெளிவாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு வெற்றி எளிதாக கிடைக்கும்.